தேர்தலுக்கு முன்னால் இப்படி அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக எந்த அளவுக்கு ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரே தேர்தலுக்கு முன்னால் இப்படி அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதை உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதிய அவகாசம் கொடுத்து எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்க முடியும். ஆனால் பீகார்லையும் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். எத்தனை பேர் அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா இருக்கட்டும், ஹரியானா இருக்கட்டும், சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆதரவளித்து பீகாருக்கும் சென்று அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை அதனுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள். அதனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல பிரச்சனைகளை, வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மேடம், இந்த அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் 20 பணம் கட்டணும், அதுபோக 3 மணி நேரம் ரோட் ஷோ இருக்கணும் அப்படிங்கிற கீழே இருக்குது. ஆமாங்க, நம்மளுடைய பல சமீபத்தில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அதற்கு ஒரு நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழு அமைக்கப்பட்டு எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஒரு SOP உருவாக்கப்படும்.